சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசனிங்கான சீரீஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா கிளாஸ் 26 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான கண்டினியூ பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கோடிங் டிகோடிங்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ECTOPIC அப்படின்றத 71 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் EDIFY அப்படின்றத 49 சொல்லிட்டு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி கோட் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிட்டு அவங்க என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான கோட் நம்ம ஃபைன் பண்ணோம். என்ன டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ECONOMY எக்கனாமி அப்படின்றது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ECTOPIC ஓகேங்களா. இதுக்கு என்ன கோட் கண்டுபிடிக்கலாம். ஈக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 தெரியும், சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 தெரியும், டீக்கு வந்து 20 தெரியும், ஓக்கு வந்துட்டு 15 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், பீக்கு வந்துட்டு 16 பீக்கு வந்துட்டு 16 அப்படின்னு சொல்லி தெரியும், ஐக்கு வந்துட்டு 9 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், சிக்கு வந்துட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணால் நமக்கு 71 வருதான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணால் எனக்கு 8 வரும். ஓகேங்களா, 8 வரும். ஸோ இது ஒரு எனக்கு 8 வரும். ஸோ இது வரைக்கும் 16 வந்திருக்கு. ஸோ இங்கே எனக்கு ஒரு 6 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் 16. ஸோ இது கூட ஒரு 4 ஆட் பண்ண எனக்கு 20. ஸோ 22 வந்திருக்கு. ஸோ அந்த 22 கூட நான் 9 ஆட் பண்ண எனக்கு 31 வரும். ஸோ 1 பேலன்ஸ் 3 இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ண 5 வரும். ஸோ 6 7. ஸோ எக்ஸாக்டாக அவங்க சொன்ன மாதிரி 71 வந்திருக்கு இல்லையா. அப்போ என்ன அந்த இதுக்கான லெட்டர்ஸோட நம்பர்ஸ் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்கனாமி அப்படின்றத அதுக்கான லெட்டர்ஸ்க்கான நம்பர் நான் ஆட் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா EDIFY அப்படின்றத ஆட் பண்ணால் உங்களுக்கு 49 வருதான் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்போது ECONOMY இதுக்கு நம்ம என்ன கோடு இருக்குன்னு செக் பண்ணலாம். எக்கனாமி அப்படின்றத கோட் பண்ண சொன்னாங்க இல்லையா. ஈக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 5 அப்படின்னு தெரியும், அடுத்து சிக்கு வந்துட்டு 3 தெரியும், ஓக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 தெரியும், என்க்கு பார்த்தீங்கன்னா 14 தெரியும், சேம் ஓக்கு வந்துட்டு 15, நெக்ஸ்ட் எம்க்கு வந்து 13, ஒய்க்கு வந்து 25. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவுண்ட் பண்ணால் நமக்கு என்ன வருதோ அதான் நமக்கான ஆன்சர். ஸோ இது வரைக்கும் எனக்கு 8 தெரியும். ஸோ இது ஒரு 9, இப்போதைக்கு 8 9. ஸோ இங்கே ஒரு 8 இருக்குது. ஸோ பேலன்ஸ் எனக்கு 5 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 16. ஸோ இது கூட ஒரு 4 எடுத்தோம் அப்படின்னா எனக்கு 20 25 அப்போ 30 வரும். பேலன்ஸ் எனக்கு 3 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 2 3 4. ஸோ 4 + 3 7, 7 + 2 9. ஓகேங்களா. 90 அப்படின்றது எனக்கு ஆப்ஷனில் இருக்கா நம்ம செக் பண்ணலாம். ஸோ 19 பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. நம்ம வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் ஓவரால் கோடிங் டிகோடிங் வந்து பார்த்துருக்கோம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா EDIFY அப்படின்றதுக்கு எக்ஸாக்டாக 49 வருதான் செக் பண்ணி சொல்லுங்கள். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா QRSTU அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்காங்க. அவங்க எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் உட்காந்து இருக்காங்க. வடக்கு பக்கம் நோக்கி ஃபேசிங் த நார்த் சைடு உட்காந்துருக்காங்க. ஸோ நார்த் அப்படின்னா எனக்கு இதுதானே. ஸோ நார்த் நான் மேலே பார்த்தோன்னா எனக்கு இதுதான் ரைட்டு. ஸோ இந்த சைடு தான் லெஃப்ட் இல்லையா. ஸோ அடுத்து என்ன சொல்ல வராங்களோ அதை வந்து நம்ம வந்து 1 by 1 போட்டுடலாம். ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் அவங்களுக்கு சீட்டிங் போடுவோம் இல்லையா. ஸோ மொத்தமாக எனக்கு 5 பேர். ஸோ மேபி இன்னொன்று தேவைப்பட்டுச்சுன்னா இதை நான் வந்து போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட் போனால் எனக்கு ரைட்டு, சைட் போனால் லெஃப்ட். எல்லாருமே வந்து நார்த்தை பார்த்து உட்காந்துருக்கிறதுனால. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா S is an immediate neighbor of both D and R. டிக்கும் ஆருக்குமே எஸ் வந்து நெய்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்கும் ஆருக்கும் எஸ் நெய்பர் அப்படின்னா எஸ் டி இங்கேயும் இருக்கலாம், ஆர் இங்கே இருக்கலாம். அதாவது எஸ்ஸோட ரைட் ஆர் லெஃப்ட்லேயும் டிஆர் இருக்கலாம் இல்லையா. ஸோ எது அவங்க எக்ஸாக்டாக சொல்ல, ஆனால் இமிடியேட் நெய்பர் அதாவது பக்கத்தில் வருவாங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ நான் இப்படி எடுத்திருக்கேன். அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா ஆர் இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் கியூ. ஆருக்கும் பக்கத்தில் கியூ வரணும்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு கியூ நான் எங்கே வேணால் போடலாம் இல்லையா. அதாவது ஆர் இந்த சைடு இருந்தால் நான் வந்து ஆரோட லெஃப்ட் சைடில் போடுவேன், ஆர் இங்கே இருந்து ஆரோட ரைட் சைடில் போடுவேன். ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் கியூ இஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஹேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதானே எனக்கு ரைட்டு. ஸோ அங்கே தான் எனக்கு எக்ஸாக்டாக கியூ இருக்குதா சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கியூ லெஃப்ட் சைடில் இருக்காங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ நான் இதை மட்டுமே அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ண பார்ப்பேன். ஸோ ஆர் எஸ் டி பேலன்ஸ் இருக்க மெம்பர் யார், யூ மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ஓவரால் இதான் நமக்கான டயக்ராம். ஓகேங்களா. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா தென் ஹூ இஸ் சிட்டிங் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்டில், இடது பக்கத்தில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. இடது பக்கத்தில் யூ தான் இருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா எனக்கு தேர்ட் கொஸ்டின் வந்து கோட டைப் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். AGENT அப்படின்றது எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா ZHGOG அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் CHAIR அப்படின்றது எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா XICJI அப்படின்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்கானதை நான் எப்படி ஃபைண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா FAITH அப்படின்றது எப்படி கோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம், AGENT எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். AGENT எப்படி கோட் பண்ணிருக்காங்கன்னா ZHGOG ZHGOG கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்கிறது வந்து டயகனலாகவும் கோட் பண்ணியிருக்கலாம், ஆப்போசிட்டாகவும் கோட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், கொடுத்துருக்க லெட்டர்ஸ் அது பக்கத்தில் இருக்கான்னு பார்ப்போம். ஏக்கு பார்த்தீங்கன்னா Z பக்கம் தானே, என்ன -1 தான், பட் இருந்தாலும் ஏக்கு பக்கம் தானே. ஸோ மேபி -1 இருக்க சான்ஸ் நம்ம இன்னும் கண்டுபிடிச்சா சொல்ல முடியலையா. ஸோ இசட்லேருந்து H பார்த்தீங்க அப்படின்னா +1 போயிருக்கு. அதாவது இசட்லேருந்து H பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு +1 போயிருக்கு. ஏலேருந்து G பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா +2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ Nலேருந்து O பார்த்தீங்க அப்படின்னா Nலேருந்து எனக்கு O எப்படி போயிட்டு இருக்குன்னா எனக்கு ஜஸ்ட் +1 போயிருக்கு. நெக்ஸ்ட் Dலேருந்து G பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே எனக்கு ஒவ்வொரு இதாக தானே இருக்குது, ஆப்போசிட்டாக தானே இருக்குது. ஸோ இதே பேட்டர்ன் நெக்ஸ்ட்லேயே எனக்கு அதே போல் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அடுத்து என்ன ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா CHAIR. நெக்ஸ்ட் என்ன CHAIR. ஸோ இதை என்ன கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா XICJI அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணியிருக்காங்க. XICJR அப்படின்னு சொல்லி கோட் பண்ணியிருக்காங்க. CJI சொல்லி கோட் பண்ணியிருக்காங்களா. ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணுவோம், -1 பார்ப்போம் இல்லையா. அப்போ ஏக்கு Z பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் இல்லையா. ஸோ அது போல் நம்ம செக் பண்ணுவோம். சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்காங்களா. அப்போ மேபி என்ன இருக்கலாம், எல்லாமே ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், +2 +1 போனோம் இல்லையா. ஸோ இப்போ இதுவே என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஆப்போசிட் தான். ஏன்னா நமக்கு AZ பார்த்தீங்கன்னா -1 எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆப்போசிட் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதனால நம்ம செகண்ட் ஒன் பார்த்து தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும் என்ன பேட்டர்ன் சொல்லிட்டு. அப்போ என்ன இருக்கும், சிக்கும் ஆப்போசிட் X இருக்கு. ஸோ அப்போ நம்ம எல்லாமே ஃபைன் பண்ண அவசியம் இல்லையா, டக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். நம்ம அடுத்த கொஸ்டின் படி போயிடலாம் இல்லையா. அப்போ எஃப்க்கு ஆப்போசிட் யார் இருக்காங்கன்னு செக் பண்ணலாம். எஃப்க்கும் ஆப்போசிட் யார் இருக்காங்க அப்படின்னா U இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வரப்போகிற ஆன்சர் ஸ்டார்டிங் வந்து Uல தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் யாருன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஃபோர்த் ஒன்று Uல ஸ்டார்ட் ஆகுறாங்க. இப்போ இங்கேயே எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ நான் செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சாலே யாரையோ ஒருத்தவங்க நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லையா. அப்போ செகண்ட் என்ன பேட்டர்ன் பார்க்கலாம். Hலேருந்து I பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு +1 போகுது. சேம் இங்கேயும் எனக்கு +1 தானே போச்சு. அப்போ என்ன பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈஸியாகவே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா A கேட்டிருக்காங்க. Aலேருந்து நான் +1 பண்ணோன்னா எனக்கு P தான் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Z இருக்குது. ஸோ இங்கே தான் எனக்கு B இருக்குது. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4 ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னா இதுவுமே கோடட் டைப்ல தான் கேட்டிருக்காங்க. அதாவது கேபபிள் அப்படின்றத வந்துட்டு அவங்களாவே தான் இது போல் நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க இருக்க அதே லெட்டர்ஸா சேம் இங்க இருக்கு, அதே சேஞ்ச் பண்ணி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு வந்து CUANOT கோட் பண்ணியிருக்காங்க. அதே போல் எனக்கு கேர்ஃபுல்ன்றது என்ன கோட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை எப்படி இங்கே எழுதியிருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு CABன்னு இருக்கு, இங்கே வந்து PACன்னு இருக்கு. ஸோ அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருந்தாங்க, கேர்ஃபுல் கேட்டிருந்தாங்க. அப்போ வரப்போற எப்படி இருக்கும், RAC அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ RACன்னு இருக்க எனக்கு எந்தெந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபோர்த் லெட்டர் நான் ஃபைண்ட் பண்ணாலே ஆன்சர் யாருன்னு சொல்லிடலாம் இல்லையா. அப்போ ஃபோர்த் லெட்டர் என்ன பேட்டர்ன் அப்படின்னா இந்த ஃபோர்த் லெட்டர் இந்த இடத்துல எனக்கு E வந்திருக்கு. இந்த லாஸ்ட்ல இருக்கிறது எக்ஸாக்டா எனக்கு என்ன வந்திருக்கு, இந்த ஃபோர்த்ல வந்திருக்கு. அப்போ கண்டிப்பா எனக்கு என்ன கேர்ஃபுல் அப்படின்றது லாஸ்ட்ல இருந்தா அப்போ ஃபோர்த்ல எனக்கு L தானே வருவாங்க. ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் யார் அப்படின்னா எனக்கு செகண்ட் ஒன் மட்டும் தானே அப்படி இருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் எனக்கு பிளட் ரிலேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க கோடட் டைப்ல. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் A-B அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா A இஸ் த சிஸ்டர் ஆஃப் B இல்லையா. அப்போ A இஸ் த சிஸ்டர் ஆஃப் B நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபீமேல தான் மைனஸ் போடுவோம். ஸோ சிப்ளிங்ஸ் வந்து ஒரு கோடு போடுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா B + Cன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்னா P இஸ் த ஃபாதர் ஆஃப் C.
P is the father of C. P தான் ஃபாதர் Cக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா C at D. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா C is the wife of D. C is the wife of D. ஸோ இவங்க மைனஸ் வந்தால் கண்டிப்பாக ப்ளஸ் போட்டுடலாம் இல்லையா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். தென் ஹவு இஸ் ஏ E ரிலேட்டட் டு ஏ? ஏலேருந்து பார்த்தா E எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு இன்னொரு டேட்டா இருக்கு இல்லையா? என்ன கொடுத்துருக்காங்க? D மைனஸ் ஈன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அப்படின்னா D இஸ் த மதர் ஆஃப் ஏ. ஓகேங்களா? அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா C at D கொடுத்துருந்தாங்க இல்லையா? C at Dக்கு வந்து C is the wife of இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா A Bன்னு இருக்கானா அவங்க எப்படி எழுதியிருக்காங்க? B ஏன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த C at Dக்கு D at Cன்னு போடணும். அதாவது எனக்கு D தான் ஒய்ஃபு, யாருக்கு? Cக்குன்னு சொல்லி நான் போடணும். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா D தான் ஒய்ஃபு, ஸோ Cக்கு. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இல்லையா? அதாவது இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஓவரால் எனக்கு அப்படி தான் சேஞ்சஸாக தான் இருக்குது. அதாவது ஏ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். இவ்வளோ நேரம் பார்த்ததில் எப்படி இருக்குன்னா ஏ ஸ்டார்டிங்கில் இருக்கும், அடுத்து எனக்கு B இருக்கும். ஆனால் இங்கே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் டேர்ம் எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ நான் அதாவது செகண்ட் பர்சன்லேருந்து தான் நான் வந்து யார் போகணும்? ஃபஸ்ட் பர்சனுக்கு போகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இதே தான் ஃபாலோ ஆகணும்னு நினச்சி நம்ம ஃபஸ்ட்லேருந்து போட்டோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு சேம் நான் செகண்ட் பர்சன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A-B அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா எனக்கு B இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஏ. ஓகேங்களா? அதாவது B இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஏ. எனக்கு B தான் ஒரு ஃபீமேல் பர்சன். நெக்ஸ்ட் என்னன்னா B ப்ளஸ் Cன்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு C இஸ் த ஃபாதர் ஆஃப் ஏ. ஓகேங்களா? அதாவது C இஸ் த ஃபாதர் ஆஃப் ஏ. ஏக்கு வந்து C தான் ஃபாதர். ஸோ Cக்கு வந்து A ஃபாதர் அப்படின்னா இவங்க ரெண்டு சிப்ளிங். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே அவர் ஃபாதராக இருப்பார் இல்லையா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். C at Dன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா D இஸ் த ஒய்ஃப் ஆஃப் Cன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ D இஸ் த ஒய்ஃப் ஆஃப் C. ஸோ இங்கே மைனஸ் போட்டுடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா D மைனஸ் ஈன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா E இஸ் எ மதர் ஆஃப் T. ஓகேங்களா? அப்போது E இஸ் எ மதர் ஆஃப் T அப்படின்னா அப்போ நான் கண்டிப்பாக இங்கே E போடலாம் இல்லையா? ஆனால் E ஒரு ஃபீமேலா இல்லை மேலான்னு சொல்ல நான் ஜஸ்ட் E மட்டும் போட்டிருக்கேன். ஏன் இவங்களோட சிப்ளிங்காக போட்டிருக்கேன்னா இவங்க தானே அவங்களோட ஃபாதர் அண்ட் மம்மி. ஸோ அதனால் இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கான டயக்ராம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏலேருந்து பார்த்தா ஈக்கு என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. என்னால் சொல்ல முடியுமா? அதாவது மதர்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு இவங்க ஜெண்டரே நான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு ஃபைனலே எனக்கு ஈல தான் முடியுது இல்லையா? அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா D மைனஸ் E அப்படின்னா E இஸ் த மதர் ஆஃப் D இல்லையா? அப்போ என்ன வரும் அப்படின்னா நான் கண்டிப்பாக எங்கே போட்டுக்கணும்? ஈனா மேலே தான் போட்டிருக்கணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணிட்டோம்? இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈன்றவங்க வந்து டியோட மதர். அப்போ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மதர்ஸோட மதர்னு வரும். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக இவங்க ஃபீமேல் பர்சன். ஸோ நான் வந்து மைனஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா A-B தான். ஆனால் இவ்வளோ நம்ம எப்படி பார்த்துருப்போம்? இங்கே எந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்காங்களோ சேம் அவங்க தான் இங்கே இருப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு கோடை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் லாஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருந்தாலும் ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ ஒரு பேட்டர்ன் போட்டு நம்ம கடகன்னு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்ன? A-B. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா B இஸ் த சிஸ்டர் ஆஃப் A. B தான் சிஸ்டர் ஏக்கு. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் வந்து B ப்ளஸ் C. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா வந்துட்டு C இஸ் த ஃபாதர் ஆஃப் B. C தான் ஃபாதர் யாருக்கு? Bக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா C at Dன்னு கொடுத்துருக்காங்க. C at Dனா எங்கே போயிடணும்? ஸோ D இஸ் த ஒய்ஃப் ஆஃப் C. D தான் ஒய்ஃபு Cக்கு. அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க? D மைனஸ் ஈன்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா E இஸ் த மதர் ஆஃப் Dன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ D ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. ஸோ நான் E மேலே தான் போட்டிருக்கணும். ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஏலேருந்து பார்த்தா E என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா டியோட சன்னார் என்னவோ சம்திங் இருக்கு. ஏன்னா எனக்கு மைனஸ் ஆர் ப்ளஸ் என்ன வேணா இருக்கலாம், அது எக்ஸாக்டாக சொல்ல. ஆனால் எனக்கு இவங்களோட அம்மாவோட அம்மா இல்லையா? ஸோ அதுதான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின் எனக்கு டிக்ஷனரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? சேமாக இருக்க லெட்டர்ஸ் இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த லெட்டர் யார் ஃபஸ்ட் வரும் பார்ப்போம் இல்லையா? எனக்கு டின்னு சொல்லிட்டு காமனாக எல்லாத்துலேயுமே இருக்குது. அதாவது எனக்கு அஞ்சு ஸ்டேட்மெண்ட்லேயுமே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் வந்து ஓவரால் இருக்காங்க. ஆனால் என்ன வரும் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் அப்படின்னா எனக்கு 3 வர சான்ஸ் இருக்குது இல்லையா? ஏன் அப்படின்னா எனக்கு எஃப் தானே ஃபஸ்ட்டு வருவாங்க எல்லாத்தோட கம்பேர் பண்ணக்குள்ள. ஸோ இப்போதைக்கு எனக்கு 3 தான் வரும். ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் 3 இருக்கவங்க யாருன்னா எனக்கு செகண்ட் ஆப்ஷன் 3 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபோர்த் ஆப்ஷன் எனக்கு 3 தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நான் செக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்கப்போ நான் செகண்ட் யார் வருவாங்க கண்டுபிடிச்சா நான் ஆன்சர் சொல்லிடலாம் இல்லையா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கும் 4க்கும் நம்ம வந்து செக் பண்ணுறோம். இங்கே டிஐஎஸ், இங்கே டிஐஎஸ். ஆனால் இங்கே சி இருக்குது, இங்கே டி இருக்குது. இது ரெண்டு பேர் யார் வருவாங்க? சி தான் வருவாங்க. ஸோ அப்போ செகண்ட் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ எனக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின்.
7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் சீரீஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன், சேம் இவங்க 2 பேருக்கு என்ன ரிலேஷன் ஃபைன் பண்ண போதும் இல்லையா. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 8 நான் வந்துட்டு கியூப் பண்ணாதான் நான் வந்து ஒரு 512 தானே அவங்களோட கியூப்ஸ். ஸோ அப்போ தான் இவங்களுக்கு பக்கம் போகலாம் நம்பர். ஸோ அப்போது 8 கியூபோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 512. நான் ஏன் எடுத்தோடனே கியூப் யோசிச்சு பார்த்துட்டேன்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணாலும் 520 பக்கத்தில் போகவே முடியாது. ஸோ இப்போ கியூப் எடுத்தால் தான் மேக்ஸிமம் போகலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா எதால் கியூப் பண்ணமோ ஸோ அதால் நம்ம வந்து ஆட் பண்ண எனக்கு என்ன வந்துடும் 520 சொல்லிட்டு வந்துடும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எடுத்த பேட்டர்ன் கரெக்டானு பார்க்குறதா நம்ம இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். 10 கியூப் அப்படின்னா என்ன வரும், எனக்கு சேம் எனக்கு 1000 வரும். ஸோ நம்ம எதால நம்ம கியூப் பண்ணுவோம் ஸோ அதால் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 1010 வந்துடுமா. ஸோ இதே பேட்டர்னில் 9 கியூப் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் 729 வரும் இல்லையா. ஸோ 729லாம் சேம் என்ன பண்ணணும் 9 வந்து ஆட் பண்ணும். ஸோ 9 ஆட் பண்ண எனக்கு 738 வரும். ஸோ நமக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் கியூப் பண்ணி அதே நம்பரால் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அதான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின். 8th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன். ஸோ அதை என்ன பண்ணோம் அவங்க சொன்ன பேட்டர்னில் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸாக்டாக 23 வருதான்னு பார்க்கணும். ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா 3க்கு பதிலாக நான் 6 போடணும், 6க்கு அப்புறம் நான் வந்து 3 போடணும். ஸோ பார்க்கலாம். ஸோ 42 இருக்குது டிவைடட் 3ன்னு இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணணும் 3க்கு பதிலாக நான் 6 போடணும். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளை 6க்கு பதிலாக என்ன போடணும் 3 போடணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 9 - 7 வேறு எதுலேயும் எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இதை பண்ணோம் அப்படிங்க 42. ஸோ எனக்கு 6 7 சார் 42. அப்போ 7 × 3 + 9 நம்ம என்ன யூஸ் பண்ணி இங்கே போட்டிருக்கோம் வந்து போர்ட் மாஸ் உள்படி தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா. அப்போது இங்கே எனக்கு 21 வரும். ஸோ இங்கே +9 வரும், இங்கே -1. ஸோ 2 பேரையும் ஆட் பண்ண எனக்கு 30 வரும். 30 - 7 வரும். அப்போ இதிலே நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 23 வரும். ஸோ ஈக்குவலுக்கு அப்புறம் நான் 23 தான் ஃபைன் பண்ணும். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின். 9th கொஸ்டின் வந்து சிலோஜிசம் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல் டாப்ஸ் ஆர் பாட்டம் சொல்லியிருக்காங்க. எல்லா டாப்ஸுமே எனக்கு பாட்டம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் போலோஸ் ஆர் பாட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இதான பாட்டம். ஸோ அதுக்குள்ளே தான் கண்டிப்பாக யார் இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃப்ளோவர்ஸ் இருக்கணும். ஸோ நான் அவங்களே உள்ளே போட்டுக்கிறேன். ஆனால் இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ மேபி வந்துட்டு எனக்கு தனித்தனியாகவும் இருக்கலாம் சேர்ந்துருக்கலாம். நம்ம இப்போதைக்கு இப்படியே போடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு ஆல் பாட்டம்ஸ் ஆர் பேண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதானே எனக்கு எல்லா பாட்டம்ஸும். ஸோ இது எல்லா பேட்டர்ன்ஸுமே எனக்கு பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி பீன் யூஸ் பண்ணதுனால நான் பேண்ட்ஸை மட்டும் நான் ஃபுல்லாகவே எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதான் நமக்கு டயக்ராம். ஃபஸ்ட்டு கல்குலேஷன் என்ன கேட்குறாங்கன்னா ஆல் ப்ளோவர்ஸ் ஆர் பேண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ப்ளோவர்ஸுமே பேண்ட்குள்ளே தானே இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்குது கல்குலேஷன் கரெக்ட். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ஆல் பேண்ட்ஸ் ஆர் டாப் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பேண்ட்டுமே நமக்கு டாப்பா இல்லை, எல்லா டாப்ஸுமே வேணால் வந்துட்டு பாட்டம் சொல்லலாம். ஸோ அப்போ எனக்கு செகண்ட் ஒன் தப்பு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் பேண்ட்ஸ் ஆர் ப்ளோவர் சொல்லியிருக்காங்க. சில பேண்ட்ஸ் ஆர் ப்ளோவர்ஸ் தானே. ஸோ அது கரெக்ட் தானே, ஏன்னா அதுக்குள்ள தானே இது இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் அது கூட இருக்கும்ல. ஸோ அப்போ எனக்கு தேர்ட் ஒன் கரெக்ட். நமக்கு ஆன்சர் 1 and 3 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் மிரர் இமேஜில் கொடுத்துருக்காங்க. மிரர் இமேஜ் என்ன வரும் லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் தெரியும். ரைட்டாக நமக்கு லெஃப்ட் இல்லையா. ஸோ எனக்கு இங்கே ரைட்டில் இருந்துச்சுன்னா வரப்போகிற ஆன்சரில் எனக்கு லெஃப்ட்டில் வரும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கேன்சல், தேர்ட் ஒன் ஓகே, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் தலைகீழாக போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா எக்ஸாக்டாக வரணும் இல்லையா. ஸோ இப்போ தேர்ட் மட்டும் தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஃபைன் பண்ணிடலாம். எப்படி இருக்கும் ரைட் சைடில் ஓப்பன் இருந்தால் லெஃப்ட் சைடில் ஓப்பன் இருக்கணும். ஸோ நம்ம ஆப்ஷன் வச்சு செக் பண்ணக்குள்ள எனக்கு ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்துமே கேன்சல் ஆகிட்டாங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் நமக்கு கோட டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இசட்டுக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன், சேம் ஐக்கும் எல்க்கு என்ன ரிலேஷன் கண்டுபிடிச்சா நான் வந்து ஃபைன் பண்ணிடலாம். எல்லாமே கண்டுபிடிக்க அவசியம் இல்லை இல்லையா. ஸோ இசட் டு சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பேட்டர்ன் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இசட் இங்கே இருக்காங்க, சிங்க அப்போ எவ்வளோ எனக்கு +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதே பேட்டர்ன் எனக்கு அடுத்த வேர்ல்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். I to L கொடுத்துருக்காங்க. ஸோ I to Lக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு I to Lக்குமே நமக்கு +3 தான். அப்போ என்ன அப்படின்னா எனக்கு சிலேருந்து +3 பண்ண ஆன்சர் வரும் இல்லையா. அப்போ சிலேருந்து 1 2 3 அதாவது வரப்போகிற ஆன்சரில் எனக்கு எஃப்ல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் எஃப்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. எல்லாமே ஃபைன் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் இல்லையா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். 12th கொஸ்டின் நமக்கு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது எக்ஸாக்டாக இருக்குது, ரொட்டேட் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, எக்ஸாக்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இல்லை. அதாவது எனக்கு இது ரெண்டும் சேர்ந்து இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வராது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக ஒரு கோடு அங்கே எதுவுமே கோடு மென்ஷன் பண்ணல. ஸோ எனக்கு செகண்ட் ஒன்று ஸ்கிப் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு தேர்ட் ஒன்னுமே எனக்கு எப்படி இருக்குது ஆஃப் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அங்கே எதுவுமே ட்ரையாங்கிள் மாதிரி இல்லை. ஸோ அப்போ எனக்கு தேர்ட் ஒன்னும் கேன்சல். ஃபோர்த் ஒன் தான் அப்போ கண்டிப்பாக வரணும். ஆனால் அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொட்டேட்டும் பண்ணல, சேம் இதோட ஃபிகர் தான் அங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் 4ல் தான் எக்ஸாக்டாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 13th கொஸ்டின். இதுவுமே கோடர் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா P2Eக்கு நிறைய நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ எப்படி நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா சிக்கும் ஈக்குமே கொஞ்சம் பக்கமான ரிலேஷன் தானே. ஸோ இப்படி கவுண்ட் பண்ணலாம். அதாவது இங்கே இருக்க லாஸ்ட் லெட்டருக்கும் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு நம்ம வந்து ரிலேஷன் பார்க்க போகிறோம். அதே போல் D to Dக்கு பார்க்க போகிறோம், H to Hக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ பண்ணலாம். C to Eக்கு என்ன ரிலேஷன் தெரியும் அப்படின்னா Cலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு C to Eக்கு வந்து ஜஸ்ட் எனக்கு +2 பண்ணாலே எனக்கு கிடைச்சிருது. இதே பேட்டர்ன் தான் எனக்கு அதுலேயும் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா D to D இருக்கு இல்லையா, என்ன பண்ணணும்னா G to Hக்கு இல்லையா, அதாவது இந்த பேட்டர்ன் இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க, ஸோ இங்கே கண்டுபிடிக்கல G to H இல்லையா, ஸோ மேக்ஸிமம் இதுக்கும் +2 தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா G to H பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருந்தாங்க, G to I இருந்தாங்க. to I பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சேம் இதுவுமே எனக்கு +2. அப்போ வரப்போகிற ஆன்சர் எனக்கு +2ல தான் வரும். அதாவது இந்த பேட்டர்னோட லாஸ்ட் நம்பருக்கும் இந்த பேட்டர்னோட ஃபஸ்ட்டுக்கும் நம்ம கவுண்ட் பண்ணோம். சேம் இங்கேருந்து G to I கவுண்ட் பண்ணோம். அப்போது Nலேருந்து நான் +2 பண்ணால் அதான் எனக்கு ஆன்சராக இருக்கும் இல்லையா. ஸோ Nலேருந்து +2 பண்ணோன்னா N எங்கே இருக்காங்க, ஸோ Nலேருந்து +2 எனக்கு P தானே வருவாங்க. ஸோ வரப்போகிற ஆன்சர் எப்படி ஸ்டார்ட் ஆகணும், Pல ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் எனக்கு 2 ஆப்ஷன் Pல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், நான் தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்கிறேன். நான் ஏன் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் ரொம்ப நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போது Lலேருந்து O பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா Lலேருந்து O செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, என்ன பண்ணுறோம், Lலேருந்து O செக் பண்ணுறோம். Lலேருந்து ஆப்போசிட்டும் தான் கன்சிடர் பண்ணலாம். இருந்தாலும் 1 2 3 அதாவது +3யும் இருக்கலாம். நான் ஏன் +3 எடுக்கிறேன், ஏன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் பேட்டர்ன் +2 இருந்ததுனால மேபி அப்படியே இருக்கலாம். இருந்தாலும் நம்ம இன்னொன்று கண்டுபிடிக்கலாம் இல்லையா, நம்ம இடத்துக்கு கரெக்டாக தானே பார்க்கலாம் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா L to O இருக்குது. அப்போ என்னாச்சு, +2 தான் இருக்க சான்ஸ் இருக்குது இல்லையா. L to O பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அதுதான் கண்டுபிடிச்சோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் பார்த்துருக்கணும். L to Oக்கு +3. அப்போது சேம் L to Oக்கு +3 தான் இருக்க சான்ஸ் இருக்குது. அதாவது ரெண்டுத்துலேயுமே L to O தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, C கொடுத்துருக்காங்க. அப்போது Cலேருந்து நான் +3 பண்ணால் யார் கிடைப்பாங்க, 1 2 3 F தான் வரும். ஸோ நமக்கான ஆன்சர் PF தான் ஆரம்பிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம P கண்டுபிடிச்சிருந்தோம். F பார்த்தீங்கன்னா செகண்டில் இருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். 14th கொஸ்டினும் நமக்கு லெட்டர் சீரிஸ் தான். ஆனால் பார்த்தோன்னே இது நமக்கு என்ன தெரியுது, எல்லாமே ஒரு ஸ்கொயர் வேல்யூஸாக இருக்குது இல்லையா. அதாவது 4 அப்படின்றது 2 ஸ்கொயரோட வேல்யூ, 36 × 6 ஸ்கொயர் வேல்யூ. இது நமக்கு வந்து 144 12 ஸ்கொயர். ஆனால் இது ஏன் 2 6 12ன்னு போகணும், ஸோ அது நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, எனக்கு 6 ஸ்கொயர் வந்து 36, 12 ஸ்கொயர் வந்து 144. ஸோ இவங்களுக்கு ரிலேஷன் என்ன, எனக்கு +4 இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே +6 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இவங்க 2 பேருக்கும் +2 இன்க்ரீஸ் ஆகுது. சேம் பேட்டர்னில் நான் +2 போட்டேன் அப்படின்னா எனக்கு +8 இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த 8 நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 20 வரும். ஸோ 20 ஸ்கொயர் தான் நமக்கான ஆன்சர். அப்போ 20 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 400 தானே வரும். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் என்ன, 400 தான் வரும். ஓகேங்களா, என்ன பண்ணும், அது ஸ்கொயர் ஓகே, ஆனால் அது எந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கும் இல்லையா. அப்போ எல்லாமே எப்படி ஆகுதுன்னா +2 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு 8 வந்திருக்கும். 8 நான் 12 ஸ்கொயரோட ஆட் பண்ண, 12ஓட ஆட் பண்ண 20 வரும். ஸோ 20 ஸ்கொயர் 400. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் நமக்கு டைஸில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ எப்படி பார்த்துருப்போம்னா நம்பர்ஸாக லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா 2க்கு ஆப்போசிட்ல யார் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணும், 2 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 2 பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைஸில் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கும் அதுக்கும் கம்பேராக எந்தெந்த நம்பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே 3 பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது, 4ம் அப்போ காமனாக, அதாவது ஒரு டைஸில் 2 நம்பர்ஸ் எனக்கு காமனாக இருந்துச்சுன்னா பேலன்ஸுக்கு நம்பர் 2 பேரும் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அப்போ 2க்கு ஆப்போசிட் யார் வருவாங்க, 1 தான் வருவாங்க. ஸோ செகண்ட் தான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 16th கொஸ்டின். 16th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேம் நமக்கு நம்பர் சீரிஸ் என்ன பேட்டர்ன் ஃபைன் பண்ணுவோம். எனக்கு 13க்கும் 30க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், +17. சேம் அப்போ 30க்கும் 47க்குமே எனக்கு +17 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கா, ஐ மீன் +17 போயிட்டுருக்கா. அப்போ நம்ம இதில் செக் பண்ணிட்டோம்னா நம்ம பேட்டர்ன் கரெக்டாக தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக இதுலேயுமே எனக்கு என்ன ஆகுது, +17 தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணும், 47ல் +17 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 47 + 17 போட்டோம் அப்படின்னா எனக்கு இங்கே 4 பேலன்ஸ் 1 எனக்கு
அப்போ 64 வருமா? ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். 17th கொஸ்டின் எனக்கு கோட் டைப்ல என்ன லெட்டர் சீரீஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஃபைண்ட் பண்ணும்? ஈக்கும் ஜிக்கு என்ன ரிலேஷன், ஜிக்கும் ஜிக்கு என்ன ரிலேஷன் பார்க்கலாம். ஈக்கும் ஜிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கம் தான், அதாவது +2. ஈக்கும் ஜிக்கும் +2 இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்கும் ஜிக்கும் எனக்கு +2. நெக்ஸ்ட் யாரை கண்டுபிடிக்கணும்? G2J கண்டுபிடிக்கணும். G2Jவுமே மேக்ஸிமம் +2 தான். ஆமாம், ஓகேங்களா? G2J பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு +3, அதாவது 1 இன்க்ரீஸ் ஆகுது எக்ஸாக்டாக. அதாவது இங்கே 2, அங்கே +3. ஸோ அப்போ என்ன அப்படின்னா எனக்கு G2Jக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு +3 இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எனக்கு J2O கொடுத்துருக்காங்க. எனக்கு J2Oக்கு மட்டும் +4 ஆச்சுன்னா எனக்கு ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ J2Oக்கு பார்த்தீங்க அப்படின்னா J இங்கே இருக்காங்க, நெக்ஸ்ட் O இருக்காங்க. அதாவது 1 2 3 4 5, அதாவது என்னன்னா எனக்கு +5 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ +5. ஸோ இதை பார்க்க நமக்கு என்ன, இதெல்லாம் நமக்கு என்ன நம்பர்ஸ்? ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்களாக இருக்கா? அதாவது 2 3 5 7 11 இதெல்லாம் நமக்கு வந்து என்ன நம்பர்? ப்ரைம் நம்பர். ஸோ இதை பார்க்கல எனக்கு 2 3 5 இருக்கு இல்லையா? ஐ மீன் இங்கே 4 இருந்துச்சுன்னா மேபி நான் 1 1 இன்க்ரீஸாக சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே 2 3 5 வந்ததுனால மேபி இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்ணாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ பேட்டர்ன் பண்ணிருக்கோம்? J to O வரைக்கும் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ O to Vக்கு எனக்கு என்ன வந்திருக்கணும்? +7 வந்திருக்கணும். ஸோ நம்ம செக் பண்ணலாம். +7 வந்திருக்கணும். அப்போ ஓலேருந்து +1 பண்ணால் யார் வராங்கன்னு பார்க்கலாம். O பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ வரப்போகிற ஆன்சர் எப்படி இருக்கணும்? V இருக்கணும். ஆமாம், V தானே இருந்துச்சு. ஸோ அப்போ Vக்கு எனக்கு +7. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? +11 கண்டுபிடிக்கணும். ஏன்னா எனக்கு 8 9 10லாம் எனக்கு பகையன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு பகையன் யார்? 11 தானே வருவாங்க. அப்போ என்ன பண்ணும்? Vலேருந்துனா +11 பண்ணணும். ஸோ Vலேருந்து +11. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ G வருவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வரப்போகிற ஆன்சர் ஸ்டார்டிங் எப்படி வருவாங்க? Gல தான் வருவாங்க. ஆனால் அப்படி இருக்க ஆப்ஷனுக்கு 2 ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணும்? செகண்ட் லெட்டர் என்ன பேட்டர்ன் நான் ஃபைன் பண்ணும். Eக்கும் Fக்கும் ரொம்ப சின்ன டிஃப்ரென்ஸ். அதாவது E to F H பார்த்துடலாமா? அதாவது E to F +1, F to H +2. ஓகேங்களா? அதாவது +1 +2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு லாஸ்டிங் என்ன கொடுத்துருக்காங்க? O கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஓலேருந்து என்ன பண்ணணும் பார்க்கலாமா? இங்கே எனக்கு +1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, அப்போ 5. அப்போ ஓலேருந்து 5 பண்ணால் நமக்கான ஆன்சர் வருமா? செக் பண்ணலாமா? O எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. 1 2 3 4 5 எக்ஸாக்டாக T வராங்களா? ஸோ செக் பண்ணலாம் எந்த ஆப்ஷனில் T இருக்காங்கன்னு சொல்லிட்டு. T பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் இருக்காங்க. ஸோ GT தான் நமக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பகா எண்களோட இன்க்ரீஸ் இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்க்கு. செகண்ட் லெட்டர்ஸ் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. +1 +2 சொல்லி இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட்டாக +5 கண்டுபிடிச்ச ஆன்சர். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். 18th கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்குலரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பேருனா 6 பேர் இருக்காங்க. ஸோ அப்போது 2 4 6. சேம் இன்னொரு டயக்ராம் போட்டுக்கலாம். 2 4 6 பேர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஃபேஸிங் த சென்டர். ஸோ சென்டர் பார்த்துருந்தா எனக்கு இந்த பக்கமாக போனால் ரைட்டு, இந்த பக்கமாக போனால் லெஃப்ட்டு. ஸோ இதுதான் வலது. ஸோ இது நமக்கு இடது இல்லையா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அருண் இஸ் த இமிடியேட் நெய்பராக கிருஷ்ணா அண்டு பாபின்னு கொடுத்துருக்காங்க. அருண் பார்த்தீங்கன்னா பாபிக்கும் கிருஷ்ணாவுக்கும் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஆனால் என்ன லெஃப்டா ரைட்டாக அவங்க சொல்லவே இல்லை. ஸோ நான் இங்கே வந்துட்டு அருண் இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே பாபி, இங்கே எனக்கு கிருஷ்ணா. அருண் ஃபிக்ஸ்டாக தான் இருப்பார். ஆனால் எனக்கு பாபி கிருஷ்ணா நான் சேஞ்ச் பண்ணி போடுறேன். ஏன்னா அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க சொல்லலை இல்லையா? ஆனால் என்ன கான்செப்ட்? 2 பேர் கிட்ட யார் இருக்கணும்? அருண் இருக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஷமா இஸ் த இமிடியேட் நெய்பர் ஆஃப் அஜய். இப்போ நான் அதை இங்கே போட மாட்டேன். ஷமா அஜய் பற்றி டேட்டா தெரியாது. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்டு சுமன், அதாவது சுமனுக்கும் அஜய்க்கும் இடையில வந்து ஷமா வரணும். ஸோ இப்போதைக்கு போட மாட்டேன். அடுத்து என்ன வராங்கன்னா அஜய் இஸ் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் பாபி. பாபியோட இமிடியேட் லெஃப்ட்ல அஜய் வரணும். ஆனால் எனக்கு இமிடியேட் லெஃப்ட்னா இதுதானே. ஆனால் இங்கே யாரை போட்டிருந்தோம்? அருண் போட்டிருந்தோம். ஸோ இப்போ இந்த டேட்டா தப்பு. இப்போ எங்க பாபி இங்கே இருக்காங்க. அப்போ நான் இங்கே அஜய் போடலாமா? ஸோ இமிடியேட் லெஃப்ட்னா எனக்கு இமிடியேட் லெஃப்ட்னா இந்த பக்கம் தானே போகும். ஸோ இப்போ பாபியோட இமிடியேட் லெஃப்ட்ல எனக்கு அஜய் இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணோம் இல்லையா? அதை போடலாம். அப்போது அஜய் எப்படி இருப்பாங்க? அதாவது ஷமா எப்படி இருப்பாங்கன்னா அஜய்க்கும் சுமனுக்கும் இடையில வந்து எனக்கு யார் இருப்பாங்க அப்படின்னா ஷமா இருப்பாங்க. ஸோ ஷமா இங்கே போட்டாச்சு. ஓவரால் நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஹூ இஸ் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் பாபி. பாபியோட இமிடியேட் ரைட்டில் அருண் இருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் நமக்கு வந்து ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே பேட்டர்னில் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் என்ன பேட்டர்ன் கண்டுபிடிச்சி அந்த ஃபைனலாக என்ன வரும்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு திக்காக இருக்குது இல்லையா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ இங்கே இந்த சைடு ஐ மீன் இங்கே லெஃப்ட்டில் இருக்குது, இங்கே ரைட்டில் இருக்குது. ஸோ இங்கே லெஃப்ட்டில் அப்போ வரப்போகிற ஆன்சரில் எனக்கு ரைட் சைடில் தான் அந்த டார்க்னஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் எங்கே இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் ஒன் ஓகே, செகண்ட் ஒன் ஓகே, ஆனால் எனக்கு தேர்ட் ஒன் அப்படி இல்லை. அதே போல் எனக்கு ஃபோர்த் ஒன் ஓகே. ஓகேவா, அதாவது எல்லாமே எனக்கு ரைட் சைடில் டார்க்காக இருக்கும். எனக்கு 3 ஆப்ஷன் இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆகுறாங்க. நான் அப்போ அடுத்து எந்த பேட்டர்ன் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே டார்க்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ஓவரால் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கேன்சல். இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓகே, செகண்ட் ஒன்று எனக்கு வந்துட்டு செகண்ட் ஒன்று சேமாக தான் இருக்குது. அடுத்து எனக்கு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்று ஓகே. அப்போ வந்து வேறு பேட்டர்ன் நான் வந்து ஃபைன் பண்ணணும். என்ன பேட்டர்ன் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேமாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் செகண்டில் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதே போல் எனக்கு தேர்ட்லேயும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு அப்போ எப்படி இருக்கலாம்னா மேபி அங்கே வந்து ஒரே மாதிரி வர்ற மாதிரி தானே இருக்கணும். அதாவது இங்கே ஒரே மாதிரி இருக்குது, பட் இங்கே ஆப்போசிட். அப்போ மேபி இங்கே எனக்குலாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தானே இருக்கணும். ஸோ அப்படி இருக்க ஆப்ஷன் பார்க்கலாம். அப்படி இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஒன் ஓகே, ஆனால் தேர்ட் ஒன் எப்படி இருக்காங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்காங்க. அதுவுமே நான் ஃபோர்த் ஒன் எப்படி ஸ்கிப் பண்ணலான்னா அப்படியே அவங்க டார்க்னஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க செகண்டில் தானே இருந்திருக்கணும். ஆனால் லாஸ்ட்டில் டார்க்னஸ் இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்த் ஒன் கேன்சல். ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 மட்டும்தான் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு 20 கொஸ்டினில் வந்துட்டு எனக்கு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸை வந்து அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏ அப்படின்னா சப்ட்ராக்ஷன், பி அப்படின்னா டிவிஷன், சி அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், டி அப்படின்னா எனக்கு அடிஷன் சொல்லி அவங்கள கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 28, ஏ அப்படின்னா சப்ட்ராக்ஷன், 80, பி அப்படின்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவிஷன். ஸோ டிவிஷன் போட்டாச்சு, பேலன்ஸ் எனக்கு 16. ஸோ அப்போ சி அப்படின்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன், பேலன்ஸ் எனக்கு 5, டி அப்படின்னா அடிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. சீக்வல் டு ஓகேங்களா. அடுத்த பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு எனக்கு ஈக்குவல் டு 21 வரும். ஸோ அது பிரச்சனை இருக்கட்டும். ஓகேங்களா, பேலன்ஸ் வந்து 21 போட்டுடலாம். இப்போ ஓவரால் நம்ம என்ன பண்ணோம், போர்ட் மாஸ் ரூல் படி போடணும். ஸோ போர்ட் மாஸ் ரூல் போடக்குள்ள ஃபஸ்ட்டு யாரை பண்ணுவோம், வகுத்தல் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ அப்போ 21 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே 4ஆல் பண்ணலாமா. ஸோ 4 வரும். ஸோ எங்கே 20 வரும். மறுபடியும் நம்ம 4ஆல் பண்ணால் எனக்கு 5 கிடைக்கும். ஸோ அப்போ -5 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை 5, ஸோ +21. இப்போ என்ன பண்ணணும், போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு இவங்களை தானே பண்ணணும். ஸோ அப்போ 28 -25 +21. இப்போ என்ன பண்ணணும்னா இது மைனஸில் இருக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு அடிஷனை ஃபஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ 9, இங்கே 49, இங்கே 25. பேரண்ட்ஸ் அப்போ 9லேருந்து 5 போச்சுன்னா எனக்கு 4, 4லேருந்து 2 போச்சுன்னா 24. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேங்களா. அப்போது ஓவரால் நம்ம வந்து 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.